சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதமானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு கல்பனா விருது பெற்ற மாற்றுத்திறனாளியான தீபா 3 ஆண்டுகளாக அரசு வேலை வழங்கவில்லை என தன்னை அலங்கரிப்பதாக இன்றைய தினம் சட்டப்பேரவை முன்பு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் போது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருக்கு அரசு வேலை தருவதாக சட்டப்பேரவையில் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை இன்றைய தினம் மாற்றுத்திறனாளி அதாவது வீராங்கனை தீபா இன்றைய தினம் சட்டப்பேரவை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உடனடியாக அவரை அங்க பாதுகாவலில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவரை அழைத்து அதாவது அருகில் இருக்கக்கூடிய முதல்வர் தனிப்பிரிவுக்கு அழைத்து சென்றனர். அங்கு மனுவானது அளிக்கும்படியாக அறிவுரையானது தெரிவித்திருக்கின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதமானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு கல்பனா விருது பெற்ற மாற்றுத்திறனாளியான தீபா 3 ஆண்டுகளாக அரசு வேலை வழங்கவில்லை என தன்னை அலங்கரிப்பதாக இன்றைய தினம் சட்டப்பேரவை முன்பு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் போது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருக்கு அரசு வேலை தருவதாக சட்டப்பேரவையில் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை இன்றைய தினம் மாற்றுத்திறனாளி அதாவது வீராங்கனை தீபா இன்றைய தினம் சட்டப்பேரவை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உடனடியாக அவரை அங்க பாதுகாவலில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவரை அழைத்து அதாவது அருகில் இருக்கக்கூடிய முதல்வர் தனிப்பிரிவுக்கு அழைத்து சென்றனர். அங்கு மனுவானது அளிக்கும்படியாக அறிவுரையானது தெரிவித்திருக்கின்றனர்.